வணக்கம் திரு பொன்வண்ணன். நடிகர் சங்க தேர்தலுக்கு இடைக்கால தடை விதித்து இப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை வழங்கி இருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? நாங்க இந்த இடைக்கால தடைக்காகத்தான் நாங்க முயற்சி செய்தோம். அதாவது தேர்தல் அப்படிங்கிறது பொதுவா எல்லாரும் ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைனல் முடிவெடுக்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது நாம ஒரு பொதுக்குழுவையே வசதியான இடத்துல ஒரு மிகப்பெரிய அரங்கத்துல வச்சு பொதுக்குழுவே நடக்குது. ஆனா தேர்தல் என்பது முடிவெடுக்க வேண்டிய இவ்வளவு முக்கியமான முடிவெடுக்க வேண்டியது ஒரு ஒரு வழி பாதையா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல பக்கத்துல தியேட்டர்ஸ் இருக்கு, எதிரில் ஒரு மால் இருக்கு, மிகப்பெரிய நடிகர்கள் அங்க ஒரு தியேட்டர்ல படம் விட்டா கூட வெளியே நிக்கும் போது பாத்தீங்கன்னா 10 கார் நிக்கும். நான் அந்த வடபழனி ஏரியாவில தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது அந்த நம்ம இவ்வளவு பெரிய தேர்தலை கொண்டு அந்த சந்தில வைக்கிறது ஒரு திட்டமிட்ட ஒரு விஷயமா எங்களுக்கு தோணுச்சு. ஒண்ணு. ரெண்டாவது எங்களுக்கு நாங்க இந்த தேர்தலில் நிற்கும் போது எங்களுக்கு பலவிதமான எதிர்ப்புகளும் பலவிதமான விமர்சனங்களும் இருக்கும்போது அதை ஒரு நேர்மையா நடத்தினா நல்லா இருக்கும், அதுக்கு ஒரு பொது மனிதர் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நாங்க ஒரு நோக்கத்தை வச்சோம். அதை நீதிமன்றம் புரிஞ்சுக்கிட்டு எங்கள் பக்கம் ஒரு நியாயம் இருப்பதை புரிந்து கொண்டு இந்த தேர்தலுக்கு அவங்க இடைக்கால தடை விதிச்சிருக்காங்கன்னு நாங்க நம்புறோம். திரு பொன்வண்ணன், இப்போ இந்த நடிகர் சங்க நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலுக்கு வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்களின் அவர்களுடைய விவரங்கள் எல்லாம் மிக சரியான முறையில் வழங்கப்பட்டு இருக்கிறதா? ஏன்னா திரு பூச்சி முருகன் சொன்னாங்க அந்த விவரங்கள்லாம் சரியாக வழங்கப்படவில்லை அப்படின்னு. இது பற்றி உங்களுடைய கருத்து? இல்லம்மா, அதாவது அந்த தேர்தல் எங்களுடைய உறுப்பினர்கள் விவரங்கள் தேர்தல் அதிகாரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தல் நாம யார் நிக்கிறோமோ அவங்களுக்கு அந்த விலாசங்கள் கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. பரவாயில்ல, அது நாங்க முன்னாடி கேட்கும்போது தேர்தல் அதிகாரி அதை சொல்லியிருந்தா கூட அதுக்கப்புறம் யார் நிக்கிறோமோ அவங்கள இருந்து ஒரு 15 நாள் தேர்தல் காலம் ஒரு 15 நாள் இருக்கு. அப்ப கொடுக்கலன்னா நாங்க ஒரு மிகப்பெரிய விஷயமா நாங்க வைக்கலாம். அது பரவாயில்ல, அது ஒண்ணும் எனக்கு அது ஒரு பெரிய குற்றமா எனக்கு ஒன்றும் மனசுக்கு தோணல. திரு பொன்வண்ணன், இப்போ அந்த தேர்தல் ஜூலை 15ஆம் தேதி நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு தரப்பு வாதம் வைக்கப்பட்டது. இப்போ ஏன் அந்த தேர்தல் 15ஆம் தேதி நடத்தக்கூடாது? என்னென்ன வாதங்கள் நீங்க அங்க முன் வச்சுங்க? இல்லைம்மா, நான் வாதங்கள் முன்வைச்சது நாங்க எங்க தரப்புல நாங்க கேட்டது இதுதான்மா. ஒரு 3 விஷயம் தான் நாங்க கேட்டோம். அந்த 3 விஷயத்துக்கான ஒரு காரணங்களை நாங்க சொன்னோம். அதாவது இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த இடம் ஏன் வைக்கக்கூடாது அந்த இடத்துல அப்படிங்கிறதுக்கான காரணங்களை நாங்க சொன்னோம். முன்னுதாரணங்கள் நடிகர் சங்கத்துல இருக்கு. நடிகர் சங்கத்துல ஏற்கனவே பொதுக்குழுவே ஒரு மிகப்பெரிய அரங்கத்துலதான் 2-3 முறை நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஏங்க வைக்கணும்னு நான் முன்னாடி சொன்ன மாதிரியே தான் அது காரணம் ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு நீதியரசர், ஓய்வு பெற்ற நீதியரசரை எங்களுக்கு ஒரு நடுநிலையாக இருந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இதை நடத்தி கொடுக்கணும்னு நாங்க கேட்டுக்கிட்டோம். அது நடிகர் சங்கத்தில் ஏற்கனவே ஒரு சங்க தேர்தலில் ஒரு நீதியரசர் சம்பந்தப்பட்டு தேர்தலை நடத்தி இருக்கிற முன்னுதாரணம் ஏற்கனவே இருக்கு. அதனால நாங்க புது செய்திகளா கேட்டு நாங்க போராடல. அதை எங்களுக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொன்னோம். இன்னொன்னு, தேர்தலை நாம சரியா செய்யறோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருந்தா அது ஏன் நம்ம இவ்வளவு தூரம் ஃபைட் பண்ண போறோம்? அது இல்லையே, அதுதானே உண்மை.